அந்த அன்சீனில் வந்து ட்ரூத் ஆர் டேர் டாஸ்க் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து சிவாக்கு வருது, நீங்கள் யாரையாவது ரோஸ்ட் பண்ணணுன்னா யாரை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து தான் அப்படி கேட்கும்போதே சொல்லும்போதே பயந்தான் இருக்குது தொண்டையில். நம்மளால் க்ளீனாக அதை ஃபீல் பண்ண முடியுது. இவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், நாக் அவுட் பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு சொன்னார். பட் பரவாயில்ல, நான் முத்துவே சூஸ் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் முத்துவை சூஸ் பண்ணிட்டாங்க. முத்து தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் வந்துட்டு முத்துவா சரி அப்போ ரோஸ்ட் பண்ணுங்கன்னு. இல்லை நீங்கள் யாரும் சூஸ் பண்ணணுன்னு தானே சொன்னீங்க, ரோஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னொடனே அவருக்கு பயங்கர பயம் நல்லா தெரியுது. அதை பயத்தை அடக்கிட்டு சொல்கிறாரு, இப்போ நம்ம ஷாப்பிங் டாஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி இப்போ வருது, பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் வருதுன்னா யா உனக்கு எவ்வளோ வேணும், உனக்கு எவ்வளோ வேணும், நம்ம எல்லாரும் சாப்பிட உட்காரும். ஆனால் இவர் வந்துட்டு உனக்கு எவ்வளோ வேணும், உனக்கு இவ்வளோவா, அதை எடு, உனக்கு இவ்வளோ தர அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அப்படின்னு முத்தோட ஃபேஸ் அப்படியே சுருங்கி போச்சு. ஒரு மனுஷன் விளம்பி கொடுக்கறது பரிமாறி கொடுக்கறது கூடவா குறை சொல்லுவீங்க? முதல்ல எடுத்து போட்டு உட்காந்தா முதல்ல யாரை பற்றியும் கவலையில் அவன் எடுத்து சாப்பிடுவான்னு சொல்வீங்க. அவர் பரிமாறி கொடுத்தா அவர் பரிமாறுறத ஒரு குத்த சொல்வீங்களா? நீ முதல்ல சாப்பிட்ட அந்த பவுல் சாப்பாடுனால தான் அன்ஷிதா கண்ணிக்கு சாப்பாடு இல்லாமல் மொத்த பாய்ஸ் டீமும் போய் அன்ஷிதா கிட்ட சாரி கேட்டாங்க. அப்போ கூட முத்து உங்களை விட்டு கொடுக்கல, நீங்கள் தான் அந்த எக்ஸ்ட்ரா பவுலில் சாப்பிட்டதுன்னு. ஆனால் அதுக்கு காட்டுற நன்றி கடன் என்னன்னா இப்படி சொல்கிறாரு சிவகுமார். அதுக்கடுத்து வந்து ஷாப்பிங் டாஸ்க் போனால் இது ஒரு 3 பேக்கெட், இது ஒரு 3 பேக்கெட், அந்த தீபக் நான் இவ்வளோ எடுத்துக்கலாம்ல, போதும்ல, சரி உங்களுக்கெல்லாம் ஓகே தானடா அப்படின்னு கேட்பாரு. அப்போது சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார். நம்ம ஓகே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருப்பாராம். அப்புறம் ஏதாவது ஒரு டாஸ்க் வந்துச்சுன்னா உடனே வந்துட்டு நான் போனோம், நீங்கள் யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம், நீங்கள் டாஸ்க்கு போய் அப்படியே 5-6 டாஸ்க்கு நல்லா சூப்பராக செஞ்சு சூப்பராக வின் பண்ணி கொடுத்துட்டீங்க டீமுக்கு. ஒரு வாட்டி தோத்தா பரவாயில்ல, எல்லா வாட்டியுமே தோத்தா அனுப்ப முடியாது. ஏன்னா டாஸ்க்கு போச்சுன்னா எசென்ஷியல்ஸ் கிடைக்காது. அப்போ கூட உங்களை ஒரு வார்த்தை அந்த மனுஷன் கேட்கல. உங்களுக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்தது தீபக். அந்த பாஸ் உங்களுக்கு வரணும்னு போராடி வாங்கி கொடுத்தது முத்துக்குமரன். கொஞ்சம் கூட அந்த நன்றி இல்லாமல், இல்லைன்னா இந்த வாரம் நீங்கள் எலிமினேட் ஆகி போயிருப்பீங்க. அந்த நன்றியே இல்லாமல் நான் நாக் அவுட் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், டைரக்டர் ரோஸ்ட். அஃப்கோர்ஸ் இது ஒரு ட்ரூத் ஆர் டேர் டாஸ்க் தான், யாரோ ஒருத்தரை பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் அது வந்துட்டு ஏதோ ரொம்ப நாள் மனசில் வச்சுருந்ததை மொத்தமாக போய் கக்குற மாதிரி சொல்கிறாரு. முத்தோட ஃபேஸ் அப்படி கொஞ்சம் வாடி போச்சு. பார்க்குறதுக்கே நமக்கு பாவமாக இருந்துச்சு. இவங்க எல்லாரும் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இவங்க எல்லாருமே ஃபுல் வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரயன் கிட்ட நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அந்த வன்மத்தை அவர் எப்பயுமே காட்ட மாட்டார். ஈவன் ரயன் அண்ட் ரான் அவர் 2 பேருமே அப்படி தான். ஆல்சோ ஜெஃப்ரி கூட அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.